சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வெளியில பார்ப்பதற்கு அமைதியாக இருப்பது போல இருந்தாலும் திமுக கூட்டணியில அடிதடி நடக்காத குறைதான் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள், தேமுதிகவிற்கு மாநிலங்களவை எம்பி பதவின்னு ஒதுக்கிவிட்டு பல ஆண்டுகளாக கூட்டணியில் இருக்கும் மதிமுக, கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டை குறைக்க திமுக திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுது. ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் பொது வெளியில போர்க்குரலை எழுப்பியிருக்கும் நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் விரைவில் பஞ்சாயத்தை தொடங்கலாம்னு என்கின்றனர். சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவது அனைத்து கட்சிகளுக்கும் லட்சியம் என்றாலும் 2026 சட்டமன்ற தேர்தல் பலரது அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்கும் தேர்தலாக இருக்கு என்பதுதான் உண்மை. காரணம் 4 முனை போட்டியாக 2026 சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கு. இந்த நிலையில பல அரசியல் கட்சி தலைவர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த தேர்தலை எதிர்நோக்கி இருக்காங்க. இதுவரையிலான தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் அடுத்தடுத்து 2 முறை திமுக வென்றதில்லை என்ற மோசமான சாதனையை உடைக்க மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டு வராரு. அதே போல அடுத்தடுத்து 2 தேர்தல்களில் தோற்றதில்லை என்ற பெருமையை தக்க வைக்க எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக பணியாற்றி வர்றாரு. மேலும் 10 தோல்வி பழனிசாமி என்கிற விமர்சனத்தை தவிடு பொடியாக்கும் வகையில் 11வது தேர்தலில் வென்றாக வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. தமிழகத்தில் தாமரை மலரவே மலராது என திமுக உள்ளிட்ட கட்சிகள் பேசி வரும் நிலையில கடந்த தேர்தலில் 4 எம்எல்ஏக்களை பெற்ற பாஜக இந்த முறை ஆட்சி அதிகாரத்திலேயாவது பங்கு பெற்றுவிட வேண்டும் என முயற்சித்து வருது. மறுபுறம் வழக்கம் போல தனித்துதான் போட்டி என களத்தில் இறங்கி இருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியின் சீமான். மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்துடன் களத்தில் இறங்கி இருக்கும் விஜய் இந்த தேர்தலில் வென்றாக வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கிறார். இப்படி பலரது அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்கும் தேர்தலாக 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணியில முடிவெடுக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்ற விவாதம் ஒரு புறம் இருக்கு. மறுபுறம் மிகப்பெரிய கூட்டணி பலத்துடன் தேர்தலை சந்திக்க திமுக முனைப்பு காட்டி வரும் நிலையில சில அரசியல் கட்சிகள் வேதனையில் இருப்பதாக கூறப்படுது. வெளிப்படையாகவே சில கட்சிகள் போர்க்குரல் எழுப்ப தொடங்கி இருக்கின்றன. 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒன்றிணைந்த திமுக கூட்டணி தொடர்ந்து பல தேர்தல்களை சந்தித்து வருது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என பழைய கட்சிகளோடு தேமுதிக, மக்கள் நீதி மையம், தனியரசு, தமுமின் அன்சாரி, கருணாஸ் உள்ளிட்ட புது வரவுகளும் இருக்கு. 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என திமுக திட்டமிட்டு இருந்தாலும் புதிய கட்சிகளின் வரலாறு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டி இருக்கு. இதனால ஏற்கனவே கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை குறைப்பதோடு திமுக சின்னத்தில் கூட்டணி கட்சிகளை போட்டியிட வைக்க திமுக முனைப்பு காட்டி வருது. இதுதான் கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள், 1 மாநிலங்களவை சீட்டு வழங்கப்படுது. புதிதாக கூட்டணிக்கு வந்த தேமுதிகவிற்கு 6 முதல் 8 சட்டமன்ற தொகுதிகளும் வழங்கப்படலாம்னு சொல்லப்படுவதோடு மக்களவை சீட்டு வழங்கப்பட்டிருக்கு. கூட்டணியிலிருந்து மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் வழங்கப்பட்ட நிலையில 3இல் உதயசூரியன், 1இல் தனி சின்னம்னு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு இருக்கு. இதனால ஒத்த சீட்டு அதிமுக என்ற விமர்சனம் வைகோ மீது முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகியவைக்கு கடந்த தேர்தலை விட குறைந்த தொகுதிகள் ஒதுக்கப்படலாம்னு சொல்லப்படுது. இதனால அதிர்ச்சியில் இருக்கும் கம்யூனிஸ்டுகள் எங்களுக்கு குறைவான சீட்டுகளா என வெளிப்படையாகவே பேச தொடங்கிவிட்டனர். விசிகாவிற்கும் கடந்த தேர்தலை விட சீட்டுகளை குறைத்து 4 முதல் 5 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம்னு சொல்லப்படுது. இதனால திருமாவளவனும் அதிருப்தியில இருக்கிறாரு. வெளிப்படையாக திமுக கூட்டணி வலுவாக இருந்தாலும் கூட்டணிக்குள்ள அதிருப்தி குரல்னு தொடங்கி இருப்பது திமுக தலைமைக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். ரமலா
இதுதான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.